8 மாதத்துக்கு முதல் ரிவர் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு வந்து கேட்டவா. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு பழக போகிறேன். நான் ஓகே சொன்னேன். உடனே வீட்டை கொஞ்சம் மதிப்பட்டவை தான் நானும் ஓகே சொன்னேன். ஓகே சொல்லி நான் அவள் பழக விட்டுனேன். பழக விட்டு அவள் கொஞ்ச நாள்லேயே அது டக்குன்னு பிடிச்சிட்டான். எங்களுடைய அண்ணா தான் உடனே ஒரு வீடு ஒன்று அனுப்பினது. நான் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் வச்சு தான் பழக்கினேன். பழக்கி அனுராதபுரத்துக்கும் மற்ற கொண்டு போனான் அவள். அதுக்கு பிறகு இங்கே ரிவர் காலேஜில் வச்சு ஒரு மச்சு நடந்தது. அதில் ஃபுட் ரேசர்னு சொல்லி கொஞ்சம் பேர் எடுத்தது. அதில் தான் இவங்க நான் சவுத் ஏஷியனை கொண்டு போகிறதுக்கு ஓகே பண்ணேன். எனக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. அப்படி இருந்தும் நான் அவளை கொண்டே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுமென்று தான் கொண்டு போனேன். ஆனால் அங்கே போய் எனக்கு வாக்கு 3 பிளேஸ் கிடைச்சது பெரிய சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம், எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சந்தோஷம். அது நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே வந்த வேறு நாட்டிலேருந்து கன பேர் வந்தது, கன பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணது. அதில் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் 3 ஈவெண்ட்லேயும் பிளேஸ் எடுத்தது எங்களுக்கு அது அளவில்லாத சந்தோஷம். ஆனால் இதே மாதிரி எந்த பிள்ளை மாதிரி மற்ற பிள்ளைகளும் பழகிறதுக்கு எங்களுக்கு மைதானம் ஒன்று தேவை. அரசாங்கம் அதை முன் வந்து எங்களுக்கு அந்த மைதானம் ஒன்றும் செய்தரும். இதுக்காக நான் அவாவோட பாடுபட்ட டீச்சர்ஸ், கோச்சஸ், ஸ்கூல் அந்த அகாடமிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதோட ரிவர் கல்லூரி பழைய மாணவனாக இருக்கிற நான் சொல்லி அதற்கான இந்த பிள்ளைகளுக்கு பழகிற தீர்வுகள் அனுப்புகிறேன். அதற்கு தனியாக அனுப்பி பழகிறதுக்கும் இதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் வேறு ஆக்கள் உதவி செய்தால் இன்னும் நல்லா இருக்குமென்று நாங்கள் எதிர்பார்ப்போம். நீங்கள் ஒரு பெண் பிள்ளைய துணிஞ்சு என்ன சொல்கிற இந்த விளையாட்டுத் துறையில் அனுமதித்து விளையாட வைக்கிறீங்க. உண்மையாக ஆரம்பத்தில் பயமாக இல்லையா? பயப்படையில்லை. நான் என்னென்னு சொன்னால், நாங்கள் பயப்பட்டு இதையும் செய்தால் பிள்ளைகளும் அந்த பயத்தோடு தான் நிற்கிறேன். நாங்கள் தைரியமாக பிள்ளைகளுக்கு வழிவகுக்கலாம். பிள்ளைகளும் அந்த தைரியமான இதிலேயே போய் கொண்டிருக்கிறோம். அதை அவள் முன்னுக்கு வரணுமென்னா நாங்கள் தைரியமாக பிள்ளைய விடுவோம். சந்தோஷமாக நாங்கள் அவள் வழி அனுப்பி வழியாக போய் விளையாடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக நாங்கள் ஊக்குவிச்சா தான் அவள் முன்னுக்கு வருவாள். எங்களுக்கு சந்தோஷம் அவள் அப்படி முன்னுக்கு வர்றது.